வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் TDA2030 டியூல் பவர் சப்ளை ஸ்டீரியோ போட எப்படி மோனோ மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது அனைவருக்கும் பயன்படும். இதில் ஃபஸ்ட்டு இது கனெக்ஷன் பற்றி சொல்லிடுறேன். இதில் இந்த ப்ளஸ்ன்னு எழுதி பார்த்தீங்களா, இந்த இடத்துல ப்ளஸ் 12 வோல்ட் கொடுக்கணும், இது மைனஸ் 12 வோல்ட் கொடுக்கணும், இது கிரவுண்டு கொடுக்கணும். இது டியூல் பவர் சப்ளைக்கு நான் சொல்கிறேன். அடுத்து இது லெஃப்ட் இன்புட்டு சிக்னல் இன்புட் கொடுக்கணும், இது ரைட் இன்புட்டு இங்கே கொடுக்கணும். ஸ்பீக்கர் அவுட் இங்கே லெஃப்ட்டு ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும், இது ஒரு கிரவுண்ட் எடுக்கணும். இது ரைட்டு ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும், ஒரு கிரவுண்ட் எடுக்கணும். இது ஸ்டீரியோ பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ மோனோ மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஸ்பீக்கர் அவுட் இருக்கு பார்த்தீங்களா, இதான் அவுட்டு. இந்த இடத்துலேருந்து இந்த ஐசி இப்போ ரைட் சைடு ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பின்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஐசியில் இதான் ஃபஸ்ட்டு தான், இதான் பின்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4வது பின்னு பாருங்கள், 1 2 3 4. இந்த 4லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடணும். என்ன வேல்யூனா பாருங்கள், 22K ரெசிஸ்டன்ஸு போடணும். இப்போ நான் உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த ஹோல்ஸ் மட்டும் எல்லாம் எடுத்துவிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை லேசம் மடக்கிட்டு இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க 22Kன்னு ஒன்று போட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸை சுருகணும். சுருகிட்டு அப்படியே பற்ற வச்சலாம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு போட்டாச்சு. அடுத்து ஒரு ஜம்பர் ஒன்று கொடுக்கணும், அது மட்டும் நான் சொல்கிறேன். இதில் இந்த ரைட் இன்புட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இதான் ரைட் இன்புட்டு. அந்த ரைட் இன்புட்டையும் இங்கே கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரவுண்டையும் ஒன்றா இணைக்கணும். இந்த பேஸ்ட்லாம் நீங்கள் தின்னர் வச்சு நல்லா துடைச்சிடணும். இப்போ இந்த இன்புட் நான் கிரவுண்டோட இணைச்சிட்டேன். கிரவுண்டு தான், இந்த தான் கிரவுண்டு. ஈன்னு எழுதி பார்த்தீங்களா, அதில் இந்த ரைட் சைடு இன்புட்டை இணைச்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும். மோனோ பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி இப்போ இந்த சைடு ஸ்பீக்கர் இப்போ லெஃப்ட்லேருந்து எடுப்போம்ல, அங்கே ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் லைன் எடுக்கணும். இந்த ரைட் சைடு மைனஸ் ஸ்பீக்கர் லைனாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்புட் கொடுத்தோம்னா இந்த ஸ்பீக்கர் அவுட்டு மோனோ அவுட்டு வெளியே வந்துடும். ரைட் சைடு இன்புட்டை நம்ம எடுத்து பண்ணிடுறோம். இங்கே வோல்ட்டு டியூல் பவர் சப்ளை, அதாவது ப்ளஸ் 12 வோல்ட்டு மைனஸ் 12 வோல்ட்டு கிரவுண்டு இது கொடுத்தோம்னா இந்த ஆடியோ போர்டு பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரிட்ஜ் ஆம்பிளிஃபையராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ் டபுள் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தின்னர் வச்சு நல்லா துடைச்சிடணும். எப்பயுமே எந்த போர்டு நீங்கள் பற்ற வச்சாலுமே தின்னர் வச்சு நல்லா துடைச்சிடணும். பனியன் கிளாத்தை வச்சு துடைச்சிக்குங்க. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.